குட் மார்னிங்ப்பா. இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தான் ஈஸியான விஷயம். நீங்கள் எப்போ படித்தாலும் ஓரளவுக்கு கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் மேக்ஸ் செய்ய பழகிட்டீங்க அப்படின்னா அது மறக்காது. தியரி நீங்கள் படிக்கும்போது கூட சில விஷயங்கள் நம்மளுக்கு திருப்பி திருப்பி படித்தாலும் மறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மேக்ஸ் ஒன்று மட்டும் நம்ம புரிதலோடு கற்றுக்கிட்ட எதுவுமே மறக்காது. ஸோ மேக்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கற்றுக்கங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு விடுகதைக்கு எப்படி நம்ம ஒரு ஆர்வமாக அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கையும் நீங்கள் அந்த மனநிலையிலேருந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம நேற்றுக்கான ஆன்சர் போயிடுவோம். ஒரு கப்பல் நீரோட்டத்தோட எதிர் திசையில் 144 கிலோமீட்டரை 12 மணி நேரத்திலும் அதே தொலைவே நீரோட்ட திசையில் கடக்க 9 மணி நேரமும் ஆகிறது எனில் நீரின் வேகம் என்ன? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதிர் திசை கொடுத்துருக்காங்க, அதாவது ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 144 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தில் கடக்குது. அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை கடக்கும் அப்படின்னா 144/12 = 12 கிலோமீட்டர். ஓகேவா? டிவைட் பண்ண 12 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் கிடக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு இதையுமே நம்ம என்ன சொல்கிறோம், வேகம் அப்படிங்கிறது 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடக்குமோ அதுதான் வேகம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேகம் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் அதனால் போக முடியுமோ அதுதான் வேகம். அப்போ நம்மளுக்கு மொத்தம் 144 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தில் கிடக்குது. அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ? இப்போ 10 பேனாவோட விலை 100 ரூபா அப்படின்னா 1 பேனா விலை என்னன்னு கண்டுபிடிப்போம், 10ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ 144 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தால் வகுத்தோம்னா நம்மளுக்கு 1 மணி நேரத்தில் கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து நீரோட்டத்தின் திசையில் வேகம் x = 144/9. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதே தொலைவை நீரோட்டத்தை திசையில் கடக்கும்போது 9 மணி நேரம் ஆகிறது. அப்போ அதே தொலைவுங்கிறப்ப 144/9 இதை டிவைட் பண்ணால் 16 கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, நீரினோட வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீரின் வேகம் = x - y/2. நீரோட்டத்தின் திசையிலேருந்து அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், நீரோட்டத்தோட எதிர் திசையிலேருந்து அதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி 2ஆல் வகுக்கணும். அப்போ 16 - 12/2 = 16லேருந்து 12 போச்சுன்னா 4/2 = 2 km/h. ஸோ இது நேற்றுக்கான ஆன்சர். இன்றைக்கி ஒரு சம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீரோட்டத்தோட வேகம் தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ படகோட வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். ஒரு படகு 4 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டரை நீரின் திசையில் கடக்கிறது. அதே நேர அளவில் நீரோட்டத்தின் எதிர் திசையில் 6 கிலோமீட்டரை கடக்கிறது எனில் நிலையான நீரில் படகின் வேகம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நீரோட்டத்தின் திசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது 12 கிலோமீட்டரை எத்தனை மணி நேரத்தில் கிடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 மணி நேரத்தில் கிடக்குது. அப்போ 1 மணி நேரத்தில் 3 கிலோமீட்டர் கிடக்கும் இல்லையா? அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து எதிர் திசையில் வேகம் அப்படிங்கிறப்ப இப்போ பாருங்கள், அதே நேர அளவில் நீரோட்டத்தின் எதிர் திசையில் 6 கிலோமீட்டரை கடக்கிறது. ஸோ அதே நேர அளவு, இங்கே நேர அளவுனா 4 மணி நேரம். அப்போ அதே 4 மணி நேரத்தில் இது என்ன பண்ணுது, எதிர் திசையில் 6 கிலோமீட்டர் தான் கிடக்குது. அப்போ 6/4 இதை டிவைட் பண்ணோம்னா 3/2, அதையும் சுருக்கணும்னா 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன, படகின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. படகின் வேகத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், எக்ஸையும் ஒய்யையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இது எக்ஸோட மதிப்பு 3, இங்கே ஒய்யோட மதிப்பு 1.5/2. இப்போ ரெண்டத்தையும் கூட்டினா 4.5, 4.5 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது 2.25 km/h வரும். ஸோ இதுதான் படகோட வேகம். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே நீரினோட வேகம், இதுதான் படகோட வேகம். ஓகேவா? இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.